शिवारि कृपापात्रं देशमादिगुणार्णवं श्रीषठारियतिशानं देशिकेन्द्रमहं भजे प्रत्येन्द्रवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं वेदान्तदेशिकेन्द्रकटाक्षरब्धत्रयन्तसारमनवद्यगुणं बुधाग्रिं नारायणाद्यतिदूरपापशक्तं श्रीरङ्गनाथमतिशेखरमा श्रीमः श्रीमते श्रीवञ्चुटकोप श्रीरङ्गनाथेन्द्रमादेशक नमः श्रीरङ्गलक्ष्मणं मुनीन्द्रपदाब्जगं श्रीवासदेव गुरुवरि कृपावलम्बं श्रीवीरराघव गुरुत्तमलब्धबोधं श्रीवत्सिन्नमगमर्शनमाश्रयामः श्रीमते श्रीवत्सङ्कार्य महादेशिकाय नमः रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतसरित्राणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्त्यैकसिन्धोः रामानुजशरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतेस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्य कुलपतिर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रीवगणं प्रणमामि मूर्ध्ना भूतं शिरश्च महदाग्वै भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाः भक्ताङ्गेन परकालयतीन्द्रमिश्रं श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम् लीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां सृजनिगलितं याबलात्कृत्य पुङ्क्ते கோதா தசே நமைதமிதம் பூயே ஏவாச பூயஹா அன்னவயர் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ண திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்ல சூடி கொடுத்த சொல்லக்கூடிய தொல்பாவை பாடி உருளவல்ல பல்வள நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதியின்றி மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நேற்றைய தினம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்ற பாசுரத்துக்கு நாம் அர்த்தத்தை அனுபவித்தோம். மார்கழி மாதத்திலே மார்கசீரிஷ நட்சத்திரத்திலே சுக்ல பட்சத்திலே வரக்கூடிய பௌர்ணமி, அததான் ஆண்டாள் வந்துட்டு மார்கழி திங்கள் அப்படின்னு சொன்னா. மதி நிறைந்த நன்னாளால்னு சொல்லும் பொழுது எப்போ ஒருவனுக்கு வந்துட்டு தான் யார் அப்படின்ற அந்த விவேகம், அந்த ஞானமானது ஏற்படுறதோ, அந்த அறிவு எப்ப ஏற்படுறதோ அப்பதான் அவனுக்கு அது நன்னாள் அப்படின்ற ஆண்டாள். எந்த மாதிரியான அறிவு ஏற்படணும்னா, நான் ஆத்மா அப்படின்ற அந்த அறிவு ஏற்படணும், நான் எம்பெருமானுக்கு உரியவன் அப்படின்ற அந்த ஞானம் ஏற்படணும். இது போன்ற விஷயங்கள் அவனுக்கு ஏற்பட்டு அவன் தெரிஞ்சுக்கிற நாள் தான் நன்னாள் அப்படின்னு சொன்னான். அடுத்து நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர்னு ஆண்டாள். நீராட போதுவீர் அப்படின்னாக்க பகவத் அனுபவத்தை ஆண்டாள் இந்த இடத்துல சொல்றா. பகவத் அனுபவம்னு சொன்னாக்க எம்பெருமானுடைய குணங்கள்ல லயிக்கிறது, எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிறது. வெறும்னா இவர் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, எவ்வளவு பெரியவர் தெரியுமான்னா சொன்னா ஒருத்தர் மேல மதிப்பு வளர்த்துக்க முடியாது. என்ன மரமா செடியா கொடியா தானே வளர்றதுக்கு இவர் நமக்காக எவ்வளவு பண்ணிருக்கார் அப்படின்றத சொன்னாதான் அவளிடத்துல நமக்குன்னு ஒரு மரியாதை ஒண்ணு ஏற்படும், மதிப்புன்றது ஒண்ணு ஏற்படும். அந்த மாதிரி சர்வேஸ்வரனான அந்த எம்பெருமான் நமக்காக எத்தனை பண்ணிருக்கார், நம்மளிடத்துல எவ்வளவு காருண்யத்தோட இருக்கார், நம்மளிடத்துல எவ்வளோ வாத்சல்யத்தோட இருக்கார் அப்படின்றத நாம தெரிஞ்சுட்டாதான் அவர் மேல ஒரு மரியாதை ஏற்படும். பிளஸ் மோரோவர் அவர் அப்பதான் அனுபவிக்க முடியும். அவருடைய குணங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னாக்க அவருடைய காருண்யம் எத்தகையது, வாத்சல்யம் எத்தகையது, பக்தர்களுக்கா அவர் என்னென்ன பண்றார், இதுவரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கார், இதுக்கு மேல அவர் என்னென்ன பண்ண போறார், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருவன் கண்டிப்பா தெரிஞ்சுட்டே ஆகணும். அப்படி அவன் தெரிஞ்சுண்டு அந்த குணங்களை அனுபவித்தல் அர்த்தம். அதுதான் நீராட அப்படின்ற ஆண்டாள். போதுவீர், யாரெல்லாம் அந்த குணங்கள்ல தன்னை நன்னா ஆழ்த்திக்கிறாளோ, அழகா அதை அனுபவிக்கிறாளோ, ரெடியா இருக்காளோ அனுபவிக்கிறதுக்கு, நீராட போதுவீர் அப்படிப்பட்டவர்கள், அந்த மாதிரி அந்த குணங்கள்ல அனுபவிக்கணும்னு ஆசை கொண்டவர்கள். போதுமினோ அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி ஆசை இருக்கிறவாள்லாம் வாங்கோ அப்படின்ற ஆண்டாள்.
ஆசை இருக்கிறவா வாங்கோ, இந்த நோம்ப என்னோட சேர்ந்து நீங்களும் அனுஷ்டானம் பண்ணுங்கோ. அனுஷ்டானம்னா என்ன? என்னோட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கோன்ற, வேற ஒன்றும் இல்லை. அதாவது என்ன, இஷ்டமில்லாத வர வேண்டாம், வேண்டா வெறுப்பா இதை பண்ண வேண்டாம்னு அர்த்தம். அதுக்காக பண்ணாம இருந்து விடுறது அப்படின்றது அர்த்தம் இல்லை. பண்ணணும், ஆனா விருப்பத்தோட பண்ணணும். இதைத்தான் பெரியாழ்வார் திருப்பல்லாண்ட சாதிக்கும் பொழுது, வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல் மண்ணும் மணமும் கொண்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலம் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாள் இலங்கை பாழாலாத படைப்புறதானுக்கு பல்லாண்டு கூறுதோமேனர். வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரேல், யாருக்கெல்லாம் எம்பெருமான பூஜிக்கணும்னு ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் எம்பெருமான பத்தி பாடணும்னு ஆசை இருக்கோ, அவருக்காக ஆடணும்னு ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் பெருமாளை தொழணும்னு ஆசை இருக்கோ, நீங்கள்லாம் வாங்கோ. பாக்கி வெறும்ன வயிற்று பொழப்புக்காக இன்னொருத்தருக்கு ஏந்தி நிக்கிறவ எங்க கோஷ்டியில சேரவே வேண்டாம்னு ஓபன் டிக்ளரேஷன் கொடுக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் அந்த எம்பெருமான் கிட்ட இருந்தா எதிர்பார்க்கணும்னு அர்த்தம். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு எல்லாமே அவன் அம்மா அப்பா தானே பண்ணியானோம். இல்லையா? அம்மா அப்பா பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாள? அம்மா அப்பாவுக்கு அந்த குழந்தைக்கு எப்ப என்ன பண்ணணும்ன்றது தெரியும் இல்லையா? அந்த மாதிரிதான் எம்பெருமானும். அந்த குழந்தை சாக்லேட் கேட்கறது, அம்மா அப்பா வாங்கி கொடுக்கல, அதுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகும்போது சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு கொடுத்து அதுக்கு ஒத்துக்கல, ஜலதோஷம் வந்துடுது, தும்பல் வந்துட்டு இருக்க அந்த குழந்தைக்கு, தொண்டை கட்டின்னு இருக்குன்னா இப்ப யார் அந்த குழந்தை டாக்டர் டேஷன் போவா? அம்மா அப்பாவா இல்ல ஃப்ரெண்ட்ஸா? அம்மா அப்பா தான் ஐஷன் போயானோம், அவளுக்குத்தான் பதறும். அந்த மாதிரிதான் அந்த எம்பெருமானும் நமக்கு தாயாய் தந்தையாய் மக்களாய் முற்றுமாய் இருக்கக்கூடியது சர்வேஸ்வரன். அந்த எம்பெருமானை ஆசிரியுங்கள் அப்படின்றதுதான் ஆண்டாளினுடைய விஷயம். அந்த சர்வேஸ்வரன் நமக்கு இந்த காரியத்தை செய்யாவிட்டால் வேற யார் பண்ண போறா? இங்க இருக்கிறத வேணுமானாலும் நான் ரொம்ப இண்டிபெண்ட், நான் யாரையும் சார்ந்தல்ல அப்படின்னு நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் எம்பெருமானை சார்ந்துதான் நாம இருக்கோன்ற அந்த ஃபேக்டை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் ஒன்றும் நம்மளாட்ட சாமானிய மனுஷர் ஒன்றும் கிடையாது, பெரியவர், சம்சாரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், பிரபஞ்சத்துக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடியவர். கரெக்டா? இப்ப ஒருத்தருக்கு இந்த வேதத்தை பத்தின ஞானம் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு மெடிசின்ஸ் பத்தின ஞானம் இருக்கலாம், வேற ஒருத்தருக்கு வேற ஏதாவது விஷயத்தை பத்தின ஞானம் இருக்கலாம் இல்லையா? நமக்கே ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு அளவுக்கு ஞானம் இருக்கும் பொழுது இந்த மொத்த உலகத்தையும் படைச்ச அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும்னு யோசிச்சு பார்க்கணும். இது இங்கெங்கதான் இருக்கணும்னு சங்கல்பிச்சு பண்ணக்கூடிய அந்த சர்வேஸ்வரனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும். அதனால்தான் அவர் சர்வஜன். சர்வஜன் அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை அடையுங்கள். அந்த எம்பெருமானை அடையணும்னா முதல்ல எனக்கு உண்டான ஆசை வரணும். அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணணும்? அவர் யாருன்றத தெரிஞ்சுக்கணும். அவர் எனக்கா என்னென்ன பண்ணிருக்கான்றத நான் புரிஞ்சுக்கணும். ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லும் பொழுது
எத்திர எத்திர சதுர்வத்திர ஸ்ரீமத் பாகவதம் பவேத் கச்சாமி தத்திர தத்திர கௌரியதாகம் சுதவத்சலான்னு கண்ணன் சொல்றார். யாரெல்லாம் வந்துட்டு ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கிறாளோ கேட்கிறாளோ சொல்றாளோ நினைக்கிறாளோ அவ எல்லாருமே கன்று குட்டிகளா மாறிடுறா. நான் தாய் பசுவா மாறி அவ பின்னாடியே போறேன்ற. இதத்தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேணும். இத புரிஞ்சுன்னுட்டு நீர் தான் வரீரே, நீர் மாட்டுக்கு வாரம் நான் மாட்டுக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. அவர் வராரா? எவ்வளவு பெரியவர் அவர். வைகுண்டத்துக்கு போனா அவரோட கால் நகத்தை கூட தொடறதுக்கு நம்மள யாரும் விட போறது இல்லை. இப்ப வைகுண்டத்துக்கு போனா மட்டும்தான் அவளை பூஜைக்கு போறோம். அவர் எவ்வளவு பெரியவர். அவர் கால் நகத்தை தொடறதுக்கு கூட நமக்கு யாரும் விட போறது கிடையாது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு. அப்ப அவருக்கு நம்ம மேல எத்தகைய பிரீத்தி இருக்கணும்னு யோசிக்கணும்ல. யார் வருவா? ஒரு கட்டத்துக்கு மேல இந்த லோகத்துல நம்மளே பார்க்கலாம், யாருமே அவளுடைய கமிட்மெண்ட் விட்டுட்டு நம்மளுக்கு எதுவும் பண்ண போறது கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. சர்வேஸ்வரன் வராரே, எனக்கு உன்னை கவனிக்கிறத காட்டிலும் வேற எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைன்ற. அத்தகைய வாத்சல்யம் ஒரு தாய் பசுக்கு தன் கன்று மேல என்ன வாத்சல்யம் இருக்குமோ அந்த வாத்சல்யம் தான் பெருமாளுக்கு நம்ம மேல இருக்கு. இது ஒண்ணு இன்னைக்கு நேத்துக்கு திடீர்னு ஏற்பட்ட சம்பந்தம் கிடையாது. அனாதி காலமா யுகங்கள் கடந்து இருக்கக்கூடிய சம்பந்தம் இது. சாதாரண ஒரு 40 வருஷம் சம்பந்தம் உடைய தாயாரே நம்ம மேல இவ்வளவு காருண்யத்தையும் வாத்சல்யத்தையும் பொழிவுகள்னாக்க எத்தனையோ ஜென்மங்களா நமக்கு தாயாரா தந்தையா இருந்து இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் நம்ம மேல வாத்சல்யம் பொழியாம படுவார. அப்படி அந்த எம்பெருமான் பின்னாடி வரார் அப்படின்றது தெரிஞ்சுண்டு போறோம். நில்லும், நீர் கொஞ்ச நாள் எங்க போய் உக்காந்துக்கோங்க. இத்தனை நாள் எம பின்னாடி வந்துட்டேள், நீர் வரின்றத நான் இத்தனை நாள் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இப்ப எனக்கு புரிஞ்சுடுத்து, நீர் உக்காந்துக்கோங்க, நான் உம்மை பாத்துக்கிறேன், நான் உமக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு அந்த நாள் வராதான்னு பெருமாள் ஒவ்வொருத்தர் இடத்துலயும் ஏங்குறார். ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் அழகா இந்த திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே துளசி மாலைய சாத்திண்டு சந்தன காப்பை சாத்திண்டு இந்த பகல் 10 மண்டபம்னு சொல்றோமே, அதுதான் பெருமாளுக்கு இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கெல்லாம் பண்ணக்கூடிய திருமஞ்சன மண்டபம், அபிஷேக மண்டபம். அதுதான் அங்க பெருமாள் எழுந்தருளி இருக்காராம். இப்படி அழகா சேவை சாதிக்கிறார் ஜம்முன்னு சந்தன காப்போட துளசி மாலையோட. அப்ப பட்டர் கேட்டாராம், சுவாமி இப்ப எதை நிரூபிக்கிறதுக்காக என் திருக்கோலத்தை சாத்தின்னு இருக்கீர்னாரா. பெருமாள் ஒத்த வார்த்தை சொன்னாரா, ஒன்னும் இல்ல பட்டரே, வரவா சேவிக்கிறவா ஒண்ணு நான் தலைவன் அவா எனக்கு சொத்து அப்படின்றத புரிஞ்சுக்கணும், இல்ல அவா தலைவன் நான் அவளுக்கு சொத்துன்றதையாவது புரிஞ்சுக்கணும். அவ இந்த விஷயத்தை எப்படி வேணா புரிஞ்சுக்கட்டும், ஆக மொத்தத்துல அவ என் சொத்துன்றத அவ ஒத்துண்டா சரின்றார். இவ்வளவுதான் பெருமாள் எதிர்பார்க்கிறார் நம்மள்டேந்து. ஒண்ணு என்ன தலைவன் நீ ஏத்துக்கோ, நீ எனக்கு தொண்டு புரி, இல்லையா நீ தலைவன் ஒத்துக்கோ, நான் பண்றேன், ஆக மொத்தத்துல நீ என் சொத்து, வேற ஆப்ஷன் இல்ல. அதாவது லைஃப்ல எதை வேணா மாத்த முடியும், ஒரு சிலதெல்லாம் பர்மனெண்ட் மாத்தவே முடியாது. அதுல இதுவும் உண்டு. நமக்கும் சர்வேஸ்வரனுக்கும் இருக்கிற பந்தத்தை மாத்தவே முடியாது. வெளியிலேந்து பார்க்கும்போது சுவாமி எதுக்கு சுவாமி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனா உள்ள அப்படியே அந்த சர்வேஸ்வரன் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா, அச்சோ இதை காட்டில உயர்ந்தது வேற எதுவுமே இல்லையே, இதை காட்டில வேற உயர்ந்தது இல்லையே, இதை போய் விட்டுட்டோமே இத்தனை நாளா அப்படின்னு நமக்கு தோண வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. அப்ப அந்த எம்பெருமானுடைய குணங்கள் எவ்வளவு கீழ் இறங்கி வர்றார் பாருங்க. உன்னால எனக்கு பண்ண முடியலையா, பரவாயில்ல நான் பண்றவா, உனக்கு என்ன காரியம் ஆனும், என்ன வேணும் உனக்கு,
என் குழந்தைக்கு நான் பண்ணாத படுவனா? அவ்வளவுதான் தாயாரோட உள்ளம். அப்ப அந்த சர்வேஸ்வரன் நமக்கு தாயார் ஸ்தானத்துல இருந்துட்டு இத்தனையும் பண்றாருன்றத நாம தெரிஞ்சுக்கணுமே. எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு என்ன சோர்ஸ் இருக்கு அதுக்கு? ஆச்சாரியன் ஒருத்தர் தான் சோர்ஸ். அந்த ஆச்சாரியனை நாடணும், அதுதான் முக்கியம். அதை எப்படி ஆண்டாள் பின்னாடி சொல்ல போற இப்போ. ஆக யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த பகவத் அனுபவத்துல குளிக்கிறதுக்கு அத்தனை பேரும் வாங்கோன்றா. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவனை அனுபவிக்க வேணும், ஆசையோடு வாங்கோ. நேரிழையீர், நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு இருந்தாளாம். நிறைய ஆபரணங்கள் நகையெல்லாம் நன்னா போட்டு இருக்கா. சுவாமி இதென்ன போட்டுன்னு போனோம், இதென்ன பிரதானம். ஒரு சில பேர்லாம் பார்த்துருக்கல, இங்கேருந்து புறப்பட்டு ஏதாவது கல்யாணம்னு சொல்லுங்க, ஒரு சில பேர்லாம் நன்னா அடிக்கே சாத்தின்னு வருவா. இங்க ஒரு செயின், இது கீழே ஒரு ஹாரம், இதுக்கு கீழே வயிறு வரைக்கும் ஒரு ஹாரம், அது பற்றாக்குறைக்கு இவ்வளவு தூரம் ஒரு தோடு, இது இவ்வளவு தூரத்துக்கு ஒரு தோடு போட்டுக்கிறத போறாதுன்னு சொல்லிட்டு இங்க குத்திப்பா இங்க குத்திப்பா இங்க குத்திப்பா, ஒரு ஓட்ட போறத. இந்த ஒரு ஓட்ட குத்தினாலே பாதி பேருக்கு கேட்காதுன்னு இனிஷியல் ஒண்ணு போட்டுருக்கா. இதுல இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு கேட்டா அக்யூபஞ்சர் பாயிண்டா? அக்யூபஞ்சர் பாயிண்ட்னா ஊசி இருக்குங்க, குத்திக்கலாம். அது அக்யூப்ரெஷரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சாஸ்திரத்துல அது காதை குத்துறதுன்றது உண்டு, அது இங்க மட்டும்தான் குத்துவா. கரெக்டா? இதெல்லாம் என்ன அலங்காரம், அவ்வளவுதான். இப்ப என்ன அக்யூபஞ்சர் சொன்னாலும் கடைசியில் அது அலங்காரத்துல போய் சேர்ந்துரும். நிறைய குத்திக்கிறா வச்சுக்கோங்க, ஃபேஷன் அப்படின்னு கேட்டா. ஆச்சா, இப்ப இதெல்லாம் நம்ம ஹாரம்னு சொல்றோம். சுவாமி வேதாந்தேசிகன் எதை தெரியுமா ஹாரம்னு சொன்னார்? வைராகியத்தையும் பக்தியையும் தான் ஹாரம்னு சொன்னார். அதுதான் உண்மையான ஆபரண அலங்காரம். பக்தி ஞான வைராகியம் தான் ஒருவன் சாத்திக்க வேண்டிய முக்கியமான அலங்காரம். அதத்தான் இங்க ஆண்டாள் ஸ்பஷ்டமா சொல்றா, கிளியர் கட்டா சொல்றா. எந்த மாதிரி ஆபரணத்தை சாத்தின்னு இருக்கிறவாளை எழுப்புறேன்னா, பக்தி ஞானம் வைராகியம் போன்ற அலங்காரங்களை சாற்றி கொண்டவர்களை நான் துயில் எழுப்புகிறேன், அழைக்கிறேன்றா. சீர் மல்கும் ஆய்ப்பாடி, இந்த நேரிழையீர்னு வரும்போது இன்னொரு சூக்ஷமான விஷயத்த ஆண்டாள் புகுத்துறாங்க. என்னன்னா, நேரிழையீர்னாக்க கண்ணன் கீதையில உபதேசிக்கும் பொழுது அவர் சொல்றார், ஒருத்தனுக்கு 16 ஆத்ம கல்யாண குணங்கள் அவசியம்ன்ற. அந்த 16 ஆத்ம கல்யாண குணங்கள், சாந்தி உட்பட இருக்கக்கூடிய 16 ஆத்ம கல்யாண குணங்களை ஆண்டாள் இந்த இடத்துல நேரிழையீர் அப்படின்ற பதத்தின் மூலியமாக எடுத்து காண்பிக்கிறார். சீர்மல்கும் ஆய்ப்பாடி, இது சொல்லியே ஆனோம். நேற்றுக்கு நிஜமாவே இது எப்படி சொல்ல விட்டேன்னு தெரியல. சீர்மல்கும் ஆய்ப்பாடி சொல்லும் போது, சீர்மல்கும்னா விருந்தாவனத்துல எது சொத்து அப்படின்னு கேட்டாக்க, அவளுக்கு ஆபரணமோ வெள்ளியோ தங்கமோ வைரமோ இதெல்லாம் அவளுக்கு சொத்தே கிடையாது. அவளுக்கு உண்மையான சொத்து முதல்ல வருது கண்ணன் தான். முதல்ல வருது கண்ணன் தான். அடுத்து அவ ஊர்ல இருக்கிற முக்கியமான சொத்து. இந்த பாசுரத்துல ஆண்டாள் அதை டிக்ளேர் பண்ண போற ஓப்பனாவே. 2வது பாசுரத்துல நெய்யுண்ணோம் பாலுண்ணோன்ற ஆண்டாள் அடுத்த பாசுரத்துல 2ஆம் பாசுரத்துல இந்த நெய்யும் பாலும் அவளுக்கு பெரிய சொத்து. ஒரு தடவையான விருந்தாவனத்துல போயிட்டு அங்க இந்த
பசுக்கள்லாம் இருக்கும். வள்ளல் பெறும் பசுக்கள், நிஜமாவே வள்ளல் பெறும் பசுக்கள், பிருந்தாவனத்துல இருக்கிற பசுக்கள் இப்பயும். நீங்க எவ்வளோ பால் கறந்தாலும் கறந்துட்டே இருக்கும். அந்த பால்ல தோச்ச தயிர் ஒரு நாள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் இங்க திரும்பி வந்தா கூட நீங்க இருக்கிற இடத்துக்கு அங்க தயிர் சாப்பிட்ட அப்புறம் பாக்கி எந்த ஊருக்கு போய் தயிர் சாப்பிட்டாலும் சீச்சி இந்த பழம் புளிக்கிறதுன்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற தயிரினோட அந்த டேஸ்ட் வேற எந்த ஊர்லயுமே வராது. அதான் ஒரிஜினல் தயிர். இது பசும்பால்ல தோச்ச தயிரா அப்படின்னு ஷாக்கார அளவுக்கு தயிர் இருக்கும். அப்படிப்பட்ட சொத்தத்தான் அவள்லாம் ஆய்ப்பாடியில வச்சுருக்கா. சீர்மல்கும் ஆய்ப்பாடி. ஆய்ப்பாடின்னு சொன்னாக்க திருவாய்ப்பாடி. திருவாய்ப்பாடினா கோகுலம், விருந்தாவன். அதாவது கோகுலம்னா நீங்க அங்க போய் செவிச்சுட்டு கோகுலம் தனியா இருக்கு, விருந்தாவனம் தனியா இருக்கேன்லாம் யோசிக்காதீங்க. விருந்தாவனம் ஒரு சிட்டி மாதிரி. சென்னை, பெங்களூர்லாம் சொல்ற மாதிரி விருந்தாவனம் இஸ் தனி செப்பரேட் சிட்டி. அது டெல்லியிலேருந்து பக்கத்துல. இன்ஃபேக்ட் இப்ப இது இந்த மதுராலேருந்து இந்த ட்ரெயினும் வேற விட்டுருக்கா. ஸோ ½ மேல ஆகாது போறதுக்கு. நாட் மோர் தென் ½ சிங்கிள் ஸ்ட்ரெச் ரோடு இது. விருந்தாவன் போயிடலாம், கிட்டக்க தான் டெல்லியிலேருந்து. விருந்தாவனத்துல பெரிய சிட்டி. அந்த சிட்டிக்குள்ள கோகுலம், பாக்கி இருக்கிற இடங்கள்லாம் வரும். நந்தகவுன், பர்சானா, நிறைய இடம் இருக்கு. நம்ம விரும்பின விருந்தாவனத்துக்கு போயிட்டு இதான் நந்த மகாராஜாவனுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்லிருக்கோம். நந்தகோபாலனுக்கு கிட்டத்தட்ட 3 வீடு இருக்கு விருந்தாவனத்துல. 3 வீடு. ஒண்ணு நம்ம கோகுலத்துக்கு போறச்சையா நம்ம சேவிக்கலாம். 84 தூண்கள் இருக்கக்கூடிய வீடு அது. ஒண்ணு ரமன் ரேத்தி சேவிச்சுட்டு, ரமன் ரேத்தினா கண்ணன் உருண்டு பிறண்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உருந்து புரண்ட இடம், விளையாடின இடம்னு ஒரு மண்ணை காமிப்பா. அந்த மண்ணுல தான் கண்ணன் உருண்டு புரண்டு எல்லாம் பண்ணிருக்கார். அதனால இன்னைக்கு அந்த இடத்துக்கு போனா உருள்றது புரள்றதுன்னு எல்லாமே பண்ணுவா. அந்த அனுபவம் அதுதான். அந்த இடத்துக்கு போயிட்டு நல்லா உருண்டு பிறண்டு அந்த மண்ணெல்லாம் உடம்புல பூசின்றாதான் அந்த அனுபவமே கிடைக்கும். விருந்தாவன்னா அப்படிதான் போயிட்டு வரணும். அதே மாதிரி அங்கேந்து அதெல்லாம் சேவிச்சுட்டு பக்கத்திலேயே இருக்கு அந்த 84 தூண் இருக்கிற அரண்மனை. போற வழியிலே குட்டி குட்டியா நிறைய கோயில் இருக்கும். அத சேவிச்சல்னா அடுத்து நந்தகவுன்னு ஒரு இடம் இருக்கு. நந்தகவுன்ல போனா பிரம்மாண்டமா இருக்கும் அந்த பேலஸ், நந்தகோபாலனோடது. அது 2வது வீடு. அதை தவிர்த்து பிரம்மாண்ட் காட்னு ஒரு இடம். அங்க ஒரு வீடு வச்சுருக்காரு நந்தகோபாலன். குவைட் ஃபார். கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நாழிலேருந்து 1.5 மணி நாழி கிட்ட ஆகும் போறதுக்கு. டிராஃபிக்ல மாட்டினா ஆட்டோமேட்டிக்கா 2 மணி நாழி 2.5 மணி நாழி ஆயிடும். பிரம்மாண்ட் காட்ல ஒரு வீடு. அண்ட் ஒரு வீடு அவ சொல்றா நிஜமா அரண்மனை மாதிரி இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஆனா கண்டிப்பா போய் சேவிக்கணும். அது கார்ல எல்லாம் போக முடியாது, படகுல தான் போகணும். எங்க இருக்குன்னு கேட்டாக்க இது கடைசி வீடு. ஆனா நந்தகோபாலன் முதல்ல கண்ணனை அந்த வசுதேவர் கொண்டு கொடுத்தார் பாருங்க. எங்கேந்து மதுராலேந்து கண்ணன் எழுந்தருளை பண்ணிண்டு நந்தகோபாலனுடைய வீட்டுல கொண்டு விட்டார் பாருங்க. அந்த வீட்டுக்கு எப்படி போனோம் அப்படின்னாக்க மதுரா போற ரூட்டு யமுனை கரையை கடந்து படகுல போனோம்.
இன்னைக்கும் அந்த வீடு இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அந்த வீடு. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆர்கிடெக்சர், ஒரு ஸ்ட்ரக்சர். அவ அந்த வீட்டுல பூத்தனா வதம் எல்லாம் அங்கதான் நடந்ததுன்றா. பூத்தனை இது பண்ணது அதெல்லாம் அங்கதான். அதே மாதிரி யோகமாயா யசோதா பக்கத்துல படுத்துட்டு இருப்பா. அதெல்லாம் நீங்க அங்க போனா சேவிக்கலாம். டைம் இவ்வளவு இருக்கு. விருந்தாவனத்தை பத்தி பேச ஆரம்பிச்சா இன்னும் இது தனியா 2 மணி நேரம் உபன்யாசம் ஆயிடும். ஆச்சா, அப்படிப்பட்ட விருந்தாவனத்துல கண்ணன் பிறந்தது என்னவோ மதுரால, வளர்ந்தது லீலைகள் பண்ணது பூராவுமே விருந்தாவனத்துல. ஆனால் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள். இப்படிப்பட்ட இந்த செல்வத்தை நாம் அனுபவிக்க வேணும் என்றெல்லாம் ஆண்டாள் குறிப்பிட்டு, கூர்வேல் கொடுந்துழலன் நந்தகோபன் குமரன், சிறுமீர்கள்னாக்க சின்ன பிள்ளைகள் அர்த்தம். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கையில நந்தகோபாலன் எப்பவுமே கூர்வேல் வச்சுருப்பாராம். எதுக்குன்னா கண்ணனை ஒரு எறும்பு கூட அண்டக்கூடாது அப்படின்றதுக்காக ஜாகிரதையா கூர்வேல் வச்சுருப்பார். எப்படின்னா பெரியாழ்வார் எப்படி கண்ணனுக்காக காப்பிட்டாரோ அந்த மாதிரி இங்க முதலே காப்பிட்டார் பாருங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000ன்னு. எதுக்காக பல்லாண்டு பாடினார்னா பெருமாளை கண்ணெச்சல் பட்டுடக்கூடாது, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, முதல்லயே பல்லாண்டு பாடினார். அந்த மாதிரி நந்தகோபாலன் அந்த குழந்தைய பார்த்து பார்த்து ரட்சிக்கிறாரே. கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். நந்தகோபன் குமரன், நந்தகோபன் குமரன் நந்தகோபாலனுடைய மைந்தன். ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். இப்படிப்பட்ட அந்த கண்ணன், அவனிடத்துல நாம போய் முதல்ல ஒரு சத்சங்கத்தை கூட்டிக்கிறார். சத்சங்கத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் முதல் பாசுரம். சத்சங்கத்வே நிசங்கத்துவம் ஆதிசங்கராச்சாரியர். சத்சங்கத்வே நிசங்கத்துவம். சத்சங்கம்னு ஒண்ணு சேரணும். சத்சங்கம்னா என்ன? அவன் அடியார்களோடு கூடி இருக்கிறது தான் சத்சங்கம். அந்த சத்சங்கத்தோடய நம்ம இருக்கணும். சத்சங்கத்வே நிசங்கத்துவம். அந்த சத்சங்கத்துல நாம நம்மள எவ்வளோக்கு எவ்வளோ ஈடுபடுத்திக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு இந்த சம்சார பற்று போகும். ஒரு வைராகியம் பிறக்கும், பக்தி பிறக்கும், ஞானம் பிறக்கும். இப்படியாக ஆண்டாள் அந்த எம்பெருமானிடத்துல நாம அத்தனை பேரும் போய் பறை கேட்போம்பா. பறை அப்படின்றத முதல் பாசுரத்துல ஆண்டாள் விண்ணப்பிக்கவே இல்லை, என்னன்னே சொல்லல. 29வது பாசுரத்துல பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கோன்ட்டா. அதனால வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆச்சா, அங்க அதை சொல்லுட்டா. அடுத்து வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தை இன்னைக்கு மேலோட்டமான ஒரு அர்த்தம் சொல்லிடுறேன், நாளைக்கு அதை விஸ்தரிச்சுக்கலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு. செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள். பைய துயின்ற பரமனடி பாடி. நெய் உண்ணும் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. மையேட்ட
கேட்டெழுதோம் மலரேட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். வையத்து வாழ்வியகாள். மேலோட்டமா அர்த்தம் பார்த்தாக்க இந்த நோன்பை எப்படி கடைபிடிக்கணும், எதெல்லாம் செய்யணும், எத்த செய்யக்கூடாதுன்றது ஆண்டாள் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த வையத்து வாழ்வீர்கள்னு சொல்லும் பொழுது நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சவான்ற ஆண்டாள். பரமபதத்துல கிடைக்காத போக்கியம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். கண்ணனை அவன் எழுந்தருளி இருந்த காலத்துல என்னால சேவிக்க முடியல. ஆனா இப்ப அவர் அர்ச்சாமூர்த்தியாக விக்கிரக வடிவில் எழுந்தருளி இருக்கார். அப்ப அவர் அனுபவிக்கலாமே. இங்க அனுபவிப்பார் போலயா நான் ஸ்ரீவைகுண்டத்துல அனுபவிக்க போறேன்? அங்க பெருமாள் பார்த்தாருன்னா ஒரே திருக்கோலத்திலே இருப்பார். அமர்ந்த கோலம், 3 தேவிமார்களோட அமர்ந்திருப்பார் ஆதிசேஷன் மேல. நான் இப்போ இங்க விதவிதமா உற்சவங்கள்லாம் நடக்கிறது. ஏகாதசிக்கு ஒரு புறப்பாடு, அமாவாசைக்கு ஒரு புறப்பாடு, பண்டிகையானா தீபாவளியா பொங்கலா புறப்பாடு நடக்கும். அது தவிர்த்து நித்தியமே பெருமாளை ஆராதனம் எல்லாம் ஆறுது. நித்தியோத்சவம், பக்ஷோத்சவம் ஆறுது, மாசோத்சவம் ஆறுது, சம்வத்சரோத்சவம் ஆறுது. இந்த மாதிரி விவிதோத்சவங்கள், விதவிதமான உற்சவங்கள் நிறைய நடக்கிறது இந்த எம்பெருமானுக்கு ஆண்டுதோறும். இதை விட்டுட்டு நான் போய் வைகுண்டத்துக்கு ஆசைப்படுவேணும் சுவாமி. இந்த வைகுண்டத்தை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணவாள்ல ஃபர்ஸ்ட் வருது ஆஞ்சநேயர் தான். வேண்டான்ட்டார் வைகுண்டம். ராமர் என்ன பண்ணாரா, ராமர் காலத்துல அவர் அவதாரம் முடிகிற வேளையில அந்த புஷ்பக விமானத்தை கொண்டு நிறுத்தினார். ஆஞ்சநேயா, அத்தனை பேர் ஒரு புல்ல கூட ஒட்டு வைக்க கூடாது, அத்தனை பேருக்கு மோட்சம் கிடைக்கணும், அத்தனை பேரையும் வைகுந்தத்தை ஏத்தினார். எல்லாரையும் புஷ்ப விமானத்துல ஏத்தி விட்டார். ஊர் ஜனங்க அத்தனை பேருக்கும் மோட்சம் ஆச்சா. எல்லாரையும் ஆஞ்சநேயர் அந்த புஷ்பக விமானத்துல ஏத்திண்டே இருந்தார். எல்லாரும் ஏத்தி முடிச்சாச்சு. ராமன் அங்கேருந்து வந்தார். ஆஞ்சநேயர் எல்லாரும் ஏறிட்டா, நீர் ஏறலையான்னு. ஏற மாட்டேன். அவர் சொல்றார், பாவோ நானியத்துல கச்சத்தின்றார். இங்க இருக்கிற பாவம் எனக்கு வைகுண்டத்துக்கு வந்தா கிடைக்குமா? இந்த உடம்போட தான் நான் உங்களை ஆலிங்கனம் பண்ணிட்டேன். இந்த உடம்பத்தான் தேவரீர் கட்டி பிடிச்சீர். இந்த வாசனை எனக்கு அங்க வருமா? இந்த உடம்ப விட்டுட்டு தானே நான் வைகுண்டத்துக்கு வரேன்னா எனக்கு போச்சே, பாவம் போச்சே. இங்க இருந்தா சதா எப்பொழுது வேணாலும் என்னால ராமநாமத்தை அனுபவிக்க முடியும். அங்க இருந்தா அந்த மாதிரி அனுபவிக்க முடியுமா ராமநாமத்தை மட்டும்? ஆனாலும் எனக்கு வைகுண்டம் வேண்டாம் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்ற. இதே விஷயத்த சுவாமி வேதாந்தேசிகன் தன்னுடைய வரதராஜ பஞ்சாசத்துல 49வது ஸ்லோகத்துல எடுத்து காண்பிக்கிறச்சே, வைகுண்டேபி ந மே அபிலாஷக அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் தேவராஜன் புறப்பாடு இங்க சேவிக்கிற மாதிரி வைகுண்டத்துல போய் சேவிக்க முடியுமான்ட்டு ஆண்டாள் பின்னாடி சொல்ல போறா. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய்னு சொல்ல போறா பின்னாடி. தேவாதி தேவனை வரத நாங்க அனுபவிக்க போறோம் ஆண்டாள். இந்த வரதன் இருக்காரு, இந்த வரதராஜ பெருமாளுடைய பிரம்மோற்சவம் நீங்க ஒரு தடவை சேவிச்சால்னா அடுத்த வருஷம் விடாத வந்துருள். அந்த நட பெருமாளுடைய அந்த காம்பீரியம், இந்த ராஜா அப்படின்ற அந்த
கெத்து இதெல்லாம் வரதராஜர் கரெக்டா மெயின்டைன் பண்ணுவார். ராஜாவை சேவிக்கிற மாதிரிதான் இருக்கும். இந்த அழகை விட்டுட்டு நான் போவேன் வான் வருவார். சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதே மாதிரி தொண்டடிப்புடி ஆழ்வார் நம்பெருமாளை சேவிச்சுட்டு ரங்கநாதனை சேவிச்சுட்டு இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன்னார். பெருமாள் கேட்டாரா, இவர் இந்த பாசுரத்தை பாடி முடிச்சுட்டார். இவர் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு 2வது பாசுரம் திருமாலையில. அப்ப பெருமாள் இவர் இப்படி பாடி முடிச்சோடனே கேட்டாரா, என்ன சுவாமின் இங்கேயும் வாண்டான்றீர் இந்திரலோகமும் வாண்டான்றீர், எங்க போறதா உத்தேசம்? எனக்கு தெரிஞ்சு நான் படைச்சது இவ்வளவுதான். ஒண்ணு இங்க இருக்கணும், இல்ல விண்ணுலகங்கள் இருக்கணும். ரெண்டுமே வேண்டான்றீரே, எங்க போறதா உத்தேசம்னா. அப்பா தொண்டடிப்புடி ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொன்னாராம், சுவாமி நீர் மறந்துட்டீர்னு நினைக்கிறேன், 3வது உலகமா ஒண்ணு படைச்சிருக்கீர்னா. என் சிருஷ்டியில 3வது உலகம் இல்லையே, என்ன சொல்றேன்னா, ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் 3வது உலகம் சுவாமி. இந்த உலகத்தை நான் மண்ணுலகத்திலயும் சேர்க்க மாட்டேன், விண்ணுலகத்திலயும் சேர்த்து இல்ல. இதை விட்டுட்டு நான் வருவானா? வரமாட்டேன். இப்ப திரும்பி பார்த்தா இந்த மாச கடைசியில பகல்பத்து உற்சவம் ஆரம்பிக்கும். கோலாகலமா நடக்கும் ஸ்ரீரங்கத்துல. எத்தனை பிரம்மோற்சவம்! தை மாசம் ஒண்ணு, மாசி மாசம் ஒண்ணு, பங்குனி ஆதி பிரம்மோற்சவம், சித்திர உற்சவம் சித்திர மாசத்துல ஒண்ணு, வைகாசி மாசத்துல ஒண்ணு, அதுக்கு நடுவுல ஊஞ்சல் உற்சவம், மாசி மாசத்துல தெப்போற்சவம். எத்தனை 365 நாள் உற்சவம் தான். ஆனா தொண்டடிப்புடி அவளை சொல்லிட்டாரா, நான் இதை விட்டு வருதா இல்ல சுவாமின்னு கூப்பிடாதீங்க ஆச்சா. அதனால இங்க அந்த எம்பெருமான் அனுபவிக்கிற ருச்சி நமக்கு வைகுண்டத்துல கிடைக்காது. அதான் வையத்தை வாழ்வீர்கள். நம்மெல்லாம் குடுப்பன இருக்கிறவா, கொடுத்து வச்சவான்ற ஆண்டாள். எவ்வளோ டிஃப்ரெண்டா பெருமாள் அனுபவிக்கலாம். எத்தனை உற்சவங்கள், எத்தனை அலங்காரங்கள். ஒரே அலங்காரத்திலேயா பெருமாள் எழுதியிருக்காரு 24 மணி நேரமும் வருஷத்துல நடக்கிற எல்லா உற்சவத்துக்கும் கிடையாது. இப்ப கார்த்தால போய் அந்த எம்பெருமான கார்த்தால நம்பெருமாளை சேவிச்சா மத்தியானம் அந்த பெரிய அவசரம்னு சொல்லக்கூடிய உச்சிகால சேவை முடிஞ்ச உடனே அந்த ரங்கனை போய் சேவிக்கிறது வேற மாதிரி இருக்கும். கார்த்தால வைரமுடியில இருப்பார், மத்தியானம் சாதாரண கிரீட்ட சாத்தின்னு இருப்பார், சாயங்காலம் வேறதா அலங்காரத்துல இருப்பார். தீபாவளி பண்டிகை எல்லாம் வந்தா ஜாலி அலங்காரம், தாத்தாச்சாரியர் உற்சவம் அது ஸ்ரீரங்கத்துல. தாத்தாச்சாரியார் அவளுடைய பரம்பரை உற்சவம் அது. ஜாலி அலங்காரம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். வேற எந்த ஊர்லயுமே கிடையாது ஜாலி அலங்காரம். அதனால இத்தனையும் கிடைக்கிறதேன்றார். கேளீரோ கிரிசைகள். கேளீரோ கிரிசைகள்னா நாம் எத்த செய்யணும் முதல்ல கேளுங்கன்றா. ஸ்ரவணம் இதான் ஃபர்ஸ்ட். வேதத்தை முதல்ல கேட்கதான் முடியும். ஆக்சுவலா 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் புஸ்தகங்கள்லாம் கிடையாது வேதத்துக்கு. வெறுமை யார் சொல்லி கொடுக்குறாரோ அவர் சொல்லுவார், கீழே இருக்கிறவ அதை கேட்ட அப்படியே கத்துக்க வேண்டியதுதான். அதனாலதான் வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேரு. இப்பதான் எல்லாம் அச்சடிச்ச புஸ்தகத்தை பார்த்து பார்த்து கத்துக்கிறேன்றா. அதனால வேதத்தை கேட்டுதான் கத்துக்க முடியும். ஸ்ரவணம் முதல்ல கேளுங்கோ, நான் விரதத்தை என்னென்ன பண்ணணும்ன்றத நான் சொல்றேன்றா. நாமும் செய்யும் நம் பாவைக்கு நம்ம என்னென்ன பண்ணணும். பாவைனா நோன்பு. இந்த பாவை நோன்புக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். பரம நடிப்பாடி ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீராரணவ நிகேதனக. ஹரிவம்சத்திலேருந்து வரக்கூடிய ஸ்லோகம் இது.
அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னு கேட்டாக்கா பரமன். அந்த எம்பெருமான் ஆதிசேஷத்துல சைனிச்சுட்டு இருக்காரே, ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனக நாகபரியங்க முத்ஸ்ருச்சிய ஆகதோ மதுராபுரியும். இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவர்னா ஆதிசேஷன் மேல சயனிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இங்க மதுரால வந்து நமக்காக அவதரிச்சிருக்கார். அதே சர்வேஸ்வரன் தான். மதுரா புரி சதனா மிருதுவதனா மதுசூதனா இய ஸ்வாகதம் கிருஷ்ணா. அந்த எம்பெருமான் பரமன் அடிப்பாடி. அந்த எம்பெருமானை பற்றி பாடுவோம், நாம சங்கீர்த்தனம் செய்வோம், அவனுக்கு அர்ச்சிப்போம். பைய துயின்ற அப்படின்னா, பையனாக்க எப்படி சொல்றது, வேக வேகமா கரடமுரடாலாம் பண்ணக்கூடாது, மெதுவா மென்மையா அந்த விஷயத்த பண்ணணும். பெருமாள் பூஜிக்கிறன்னா முடிஞ்சு போச்சு சுவாமி, இந்தா முடிச்சுட்டேன், சொன்னியே முடிச்சுட்டேன் நான் 5 நிமிஷத்துல, இப்படி இல்லை. மெதுவா அந்த பெருமாளுக்கு எந்த விதமான இதுவும் நேராத. ஏன்னா பெருமாளினுடைய திருவடி, பெருமாளினுடைய கை, இது எல்லாமே வந்து பூவை விட ரொம்ப மென்மையா இருக்கக்கூடியது. அதனால மெதுவா ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்து 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 ஜாக்கிரதையா பண்ற மாதிரி இந்த எம்பெருமானுக்கு பண்ணணும். கூடவே பைய தூயின்றன்னு சொல்றாளே, பெருமாள் தூங்குறாருன்னு அர்த்தம் என்ன? தூயின்றன்னு என்ன அர்த்தம்? ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்காருன்னு அர்த்தம். தூங்குறாருன்னு அர்த்தமா? கிடையாது. இது வந்து ஜென்ரலா நம்ம தூங்குறது எல்லாமே தமோ குணத்தினால. நம்ம எல்லாரும் ராத்திரி ஆனா தூங்குறோமே, தமோ குணத்தினால நம்ம தூங்குறோம். ஆனா பெருமாள் போறதோ எப்படிப்பட்ட உறக்கம்னா யோக நித்ரை. உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை, உறங்குவான் போல். நிஜமா பெருமாள் தூங்கல, தூங்குற மாதிரி அந்த பெருமாள் படுத்துட்டு இருக்கார், யோக நித்ரையில இருக்கார். இந்த ஜீவர்கள் எல்லாம் எப்படி ரட்சிக்கிறது அப்படின்னு தன் மனசுல வந்து ஜீவாத்மாக்கள் நம்மளை பத்தின யோசனையிலேயே அவர் யோக நித்ரையில இருந்துட்டு இருக்கார். பார்க்கடலுள் அப்படின்னா பார்க்கடல்ல பையத்துயின்ற, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி. நெய் உண்ணோம். நெய் உண்ணோம்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா, நெய் பருக மாட்டேன், பால் பருக மாட்டேன். ஆச்சா? ஏன் நெய் பாலை குறிப்பிட்டு சொல்றான்னு அதுக்குதான் முன்னாடியே சொன்னேன். அவளுக்கு அவ ஊர் சொத்துன்றது பால் நெய் தயிர் தான். அதுல பாலும் நெய்யும் மெஜாரிட்டி, தயிர் கூட பால்ல இருந்து வருது, பை ப்ராடக்ட் தான் அது. ஆனா பாலும் நெய்யும் தான் அவளுக்கு சொத்து. அவளுடைய டெய்லி ரொட்டீனே அந்த பால் நெய் இல்லாம அவளுக்கு முடியாது. எங்க வேணா பாருங்க, விருந்தாவனத்தை நீங்க எங்க கால் வச்சாலும் தூத் பேடான்னு ஒண்ணு வைப்பான். தெருக்கு தெரு ஒரு 10 கடை இருக்கும். தூத் பேடா இல்லைன்னா அது விருந்தாவனமே கிடையாது சுவாமி. பால்ல பண்ண பேடா இது. பால் தான் எல்லாமே அங்க. எந்த கோயில் வேணா போங்க, அவன் கேட்பான். இந்த ராஜ் போக், சப்பன் போக்லாம் பெருமாளுக்கு வந்து நித்தியமே நடக்கும் அங்க. நம்ம உபயதாரால மாறிக்கலாம். ஒவ்வொன்னுத்துக்கு ஒரு ஒரு கட்டணம் அவ வச்சுட்டு இருக்கா. அங்கேயும் உபயதாரால் ஆயிக்கலாம். நான் அங்க போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு உற்சவத்துக்கு உபயதாரான்னு உங்க பேரை பணம் கட்டுங்க, பெருமாளுக்கு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணுவா, திருப்பி கொண்டு வந்து கொடுப்பா. அதுல என்ன இருக்குன்னு அவளை கேளுங்கோ. அவ ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வார்த்தை சொல்றது வந்து இஸ்மே தூத் பேடா ஹே, ஏ ஹே ஓ ஹேன்னு சொல்லுவான். இஸ்மே தூத் பேடா ஹேன்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவான். என்ன இருக்கு, தூத் பேடா தான் முதல்ல வரும். பால்ல பண்ற பேடா அது, ஸ்வீட் அது ஃபர்ஸ்ட் அதுதான் இருக்கும். அது இல்லைன்னா அது விருந்தாவனம் கிடையாது, எழுதி தர.
அதனால அங்க பால் தான் பிரதானம் ஆச்சா. அதனால நெய் ஒண்ணும் பால் ஒண்ணும் நாட்காலே நீராடி காலங்காரத்தால விடிய காலம்புற எழுந்திருக்கணும்ன்ற ஆண்டாள். இது எவ்வளவு பெரிய டஃபஸ்ட் ஜாப் நமக்கு. நமக்குலாம் அர்லி மார்னிங் 10 o'clock. நம்மள போய் 5:30 மணிக்கு எழுந்துக்க சொல்லலாமா? நாங்க எந்த ஜென்ரேஷன்ல இருக்கோம்? நாங்க 2K கிட்ஸ். எங்களை போய் 5:30 மணிக்கு எழுந்துக்க சொல்றேன். மினிமம் ஒரு 8 o'clock 9 o'clock எழுப்பினா கூட பரவாயில்ல. ஸ்கூலையே அதுதான் நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம். காலங்காலத்தால சீக்கிரம் எழுந்துக்க சொல்றாளேன்றதுனால தான் நாங்க எழுந்துக்க மாட்டேன்றோம். நீங்களே இதே சொல்றீங்களே. நாட்காலே நீராடி காலங்கார்த்தால விடிய காலம்புற சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். எழுந்திருந்து குளிக்கணும். முதல்ல நீராடி ஸ்நானம் பண்ணிட்டு மையிட்டு எழுதும், மலரிட்டு நாம் முடியும். மையிட்டுக்க மாட்டோம், மலரிட்டு நாம் முடியும். பூக்களை சூட்டிக்க மாட்டோம். செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதும். செய்யாதன செய்யோம்னா எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கோ அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். எதெல்லாம் சாஸ்திரம் பண்ணுன்னு சொல்றதோ அதை நாங்க பண்ணுவோம். தீக்குறளை சென்றோதும். ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். அடுத்தது ஒன்று ஆண்டாள் சொல்றா, கஷ்டம்தான் இருந்தாலும் நம்ம பழகிக்கணும். நோ காசிப்னு ஒரு கண்டிஷன் போடுறா. இது நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நம்மளால எப்பவுமே அடுத்தவாளை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. எப்பவுமே அடுத்தவாளுடைய வீட்டுல என்ன நடக்கிறது, அடுத்தவா இன்னைக்கு காலம்புற எத்தனை மணிக்கு எழுந்தா, அடுத்தவா என்ன பண்ணா, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்றான், எதிர் வீட்டுக்காரன் என்ன பண்றான், என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணான், ஃப்ரெண்டோட வைஃப் என்ன பண்ணா, இதே தான் நம்ம பேசிட்டு இருக்க போறோம். இது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்மள முக்காவாசி பேர் இப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டாள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற. ஏன்? ஏன்னா சாஸ்திரத்துக்கு விருத்தம். எப்பவுமே அடுத்த வாளியே குறை சொல்லிட்டு கூடாது. அதனால நோ காசிப் அப்படின்னு சொல்லிட்டா. தீக்குறளை சென்றோதும் பேசப்படாது. தேவையில்லாத விஷயம். இவா வீட்டுல என்ன பண்ணா, அவ வீட்டுல என்ன பண்ணா, அதை கொண்டு போய் ஒரு 4 பேர் வீட்டுல கொண்டு போய் சொல்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டாள் கண்டிக்கிறேன். நான் எதுவும் சொல்லல. தீக்குறளை சென்றோதும் கை காட்டி அப்படின்ற. இதுக்கு அழகா வந்து பூர்வர்கள் வந்து சுவாபதேய சார்த்தத்துல அழகா சொல்றா. இப்ப நம்மளால ஒரு விஷயம் ஒருத்தர் கேட்டு கொடுக்க முடியல அப்படின்னா இன்னொருத்தரை கை காட்டலாம். யார் இடத்துல இருக்கோ அவளை கை காட்டி நீர் பண்ணும் சுவாமி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் தர்மம் தான். ஆந்தனையும் அப்படின்னாக்க இயன்றவரை அப்படின்னு அர்த்தம். இயன்றவரை யதாசக்தி. ஆந்தனையும் கை காட்டி இயன்றவரை யதாசக்தி. உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுங்க. முடியலையா, பண்ண முடிஞ்சவாளை கையை காட்டுவோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. அடுத்தது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயமும் பிச்சையும்னாக்க அதாவது இது வந்து எம்பெருமானை நோக்கி பிரார்த்தனைப்பட்டு இருக்கிறவரிடத்துல அவ எதுவுமே வந்து பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டான். எதிர்பாராது அவ இருப்பா பாருங்க. நான் உங்களுக்கு இதை பண்ணேன், அதனால நீங்க எனக்கு இதுக்கு பண்ணணும் அப்படின்லாம் வந்து திருப்பி எல்லாம் நாம பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டா. ஆனா நல்லதை பண்ணிட்டே இருப்பா. பெருமாளுக்கு நான் இவ்வளவு பண்ணேனே, பெருமாள் எனக்கு ஒண்ணுமே பண்ணலையே. இதுதான் நம்ம பெருமாள்கிட்ட கேட்கிற கேள்வி. ஏதாவது நம்ம கேட்டு பெருமாள் பண்ணாத விட்டுட்டாருன்னா, நான் உனக்கா இவ்வளவு பண்ணேனே, நீ எனக்கு எதுவுமே காமிக்கலையே, எதுவுமே பண்ண மாட்டேன்றியே தான் முதல்ல கேட்போம் இல்லையா? பட் பண்ண வேண்டியது நம்ம கடமைன்றத நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கல. ஆனா மகனியர்கள் அந்த மாதிரி கிடையாது. அப்ப ஐயமும் பிச்சையம்னு சொல்லும் போது இந்த மாதிரி மகனீயர்களுக்கு ஏதேனும் தருவது. பிச்சையும்னா பிக்ஷ. அதாவது
பாகவத அர்ப்பணம்னு பேர். பாகவத அர்ப்பணம்னா பாகவதர்களுக்கு ஏதேனும் செய்தல். அதிதி சத்காரம். யாராவது அதித்தினாக்க சொல்லாமல் வருபவர்கள் தான் அதிதி. போன் பண்ணிட்டு நான் இத்தனை நாளைக்கு வரேன்னு சொல்றவா அதித்தி கிடையாது. அதித்தினாக்க கெஸ்ட், வரவாளுக்கு தேவையான விஷயங்களை பண்றது. அடுத்தது எண்ணி ஆறு உய்யும் உகந்து. எண்ணினா எப்பொழுதுமே, ஆறு அப்படின்னா வெவ்வேறு மார்க்கங்கள், உய்யும் அப்படின்னாக்க நம்மளுடைய ஆத்மா உஜ்ஜீவனத்துக்காக, நாம் உய்விப்பதற்காக. உய்யும் உகந்து அப்படின்னாக்க மகா விஸ்வாசம்னு ஒரு அர்த்தம். இது என்னன்னா கூடவே ஆண்டாள் இந்த சுவாபதேசார்த்தங்கள்லாம் பாக்கறச்சு ஆண்டாள் இதுக்கு அழகா சரணாகதிக்குண்டான 6 அங்கங்களை சொல்றா. மகா விஸ்வாசம், கோப்திருத்துவ வர்ணனம், மகா விஸ்வாசம், ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், இதெல்லாம் சொல்றா. கார்பண்யம், இந்த 6 அங்கங்களை ஆண்டாள் சொல்றா. இதுக்குண்டான சுவாபதேசார்த்தங்களை நாளைய தினம் நம்ம பார்க்கலாம். ஆக இந்த பாசுரத்துக்கு மறுபடியும் ஒரு மேலோட்டமான அர்த்தம்னா, எத்த செய்யணும் எத்த செய்யக்கூடாது அப்படின்றத ஆண்டாள் எடுத்து காண்பிக்கிறார். இந்த நோன்பை எப்படி அனுஷ்டிக்கணும்ன்றத ஆண்டாள் இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குருவே நமஹ.